சோழி முடிஞ்சது. என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? இந்த பக்கம் சும்மா எவன் சும்மா தூங்கி வருவான் பட்டு வருவான், அது கட்சி இது இல்ல கரண்ட் இல்ல இது இல்ல அது இல்லன்னு சொல்லிட்டு சும்மா சார் விஜய் 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 நீ இருக்கிறீங்களா பாவீங்களா? உங்களுக்கு புள்ள புட்டி இல்லையா? உங்களுக்கு பொண்ணு புள்ள இல்லையா? இல்ல உங்களுக்கு பொண்ணு புள்ள. இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் அநியாயம், அக்கிரமம். புரியுதா? நியாயம் தான் ஜெயிக்கும், புரியுதுங்களா? அநியாயம் தோத்துறோம், என்னைக்கு இருந்தாலும் தோக்கும். நாம செய்யல, நீ என்னதான் பணத்தை செலவு பண்ணி ஆளுங்களை வச்சு இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் ஆட்சியை கலைக்கலாம், இவனை ஏவி விடலாம் அவனை ஏவி விடலாம் நினைக்காத. மேல இருக்கிறான் பாரு கடவுள், அவன் தான் வந்து முடிவு பண்ணணும், அவன் தான் முடிவு பண்ணணும். என்ன உங்களுதா சொந்தம்? இந்த நாடு உங்களுதா? நாடு உங்களுதான்னு கேக்குறேன். இல்ல இல்ல எல்லாரும் பொதுவான தானே. என்ன நீயே ஆடுறதுக்கு அப்படியே ஒருத்த வந்து புதுசா ஜெயிச்சான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து நெருப்ப முகத்து மேல போட்டுக்கணும் பட்டுன்னு இருக்கிறீங்களா? ஐயோ போயிடுச்சு, நாடு போயிடுச்சு, நாடு போயிடுச்சு, நம்ம தோத்துட்டோமே, விடக்கூடாது. புதுசா வந்து இன்ஸ்டாலேயே ஜெயிச்சிட்டான், அப்புறமா யூடியூப்ல ஜெயிச்சிட்டான். அவரு பிரச்சாரம் பண்ணலையா? எப்படி இந்த கூட அவ்வளவு வெயில பிரச்சாரம் பண்ணி அவருடைய மக்கள் போலியா, அவருடைய தொண்டர்கள் போலியா? இன்னுமா சொல்லி இருக்கிறீங்க பிரச்சாரம் பண்ணல, போன்லயே பண்ணிட்டாரு போன்லயே பண்ணிட்டாருன்னு? எவ்வளவு பேச்சு பேசுறீங்கடா? உங்க வாய் அழிஞ்சு போவாது, நாக்கு வந்து நாக்குல புண்ணு வராது, அந்த மாதிரி பேசுறீங்களே. இந்த நாடு என்ன கொலைச்சு போயிட்டாரு வந்து உட்காந்து 16 நாள் எல்லாத்தையும் சொத்து மொத்தம் இது அதுங்க எல்லாம் கொலைச்சினாரு. இல்ல 2 வருஷம் கழிச்சு 1000 ரூபாய் போட்டாரு. சொல்லுங்க என்ன பண்ணீங்க? இப்போ வந்து எங்க போய் ஒரு ஜெராக்ஸ் ஒரு சர்டிபிகேட் வாங்கினா இல்ல ஜெராக்ஸ் இது அரசாயிடுச்சு அது அரசாயிடுச்சு முன்கூட்டியே நீங்க எல்லாம் வந்து பண்ணிட்டு மறுபடியும் வந்து 10 நாள்ல எந்தெந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஏவி விடுறீங்களே, இது எவ்வளவு பெரிய தப்பு. அநியாயம் ஜெயிக்காது, தர்மம் ஜெயிக்கும்.